வணக்கம். டாப் நியூஸ் தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். T20 உலகக்கோப்பை இந்தியா வெற்றி. அகமதாபாத்தில் நடந்த T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி 3வது முறையாக மகுடம் சூடியது. சஞ்சு சாம்சன் பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் விருது வென்றார். திருச்சியில் திமுக மாநாடு. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் இன்று திமுகவின் பிரம்மாண்ட மாநில மாநாடு நடைபெற்று வருகிறது. மாலை 6:30 மணி அளவில் மாநாட்டு திடலுக்கு வந்த முதலமைச்சர் 110 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்த பின்னர் திராவிட மாடல் 2.0 திட்டங்கள் குறித்து பேசி வருகிறார். ஈரானின் புதிய தலைவர். அயதுல்லா அலி கமேனியின் மறைவை தொடர்ந்து அவரது மகன் மொஜ்தபா கமேனி ஈரானின் புதிய உச்ச தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். போர் பதற்றத்தால் பங்குச்சந்தை கடும் சரிவு. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் போர் பதற்றத்தால் இன்று வர்த்தக தொடக்கத்திலேயே சென்செக்ஸ் 2100 புள்ளிகளுக்கு மேல் சரிந்து முதலீட்டாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. தமிழகத்தில் இன்று 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வேதியியல், கணக்கு பதிவியல் தேர்வுகள் நடைபெற்றன. வினாத்தாள் எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் கருத்து தெரிவித்தனர். விஜயின் ஜனநாயகன் அப்டேட். நடிகர் விஜயின் ஜனநாயகன் படத்தின் சென்சார் பணிகள் இன்று நடைபெறுகின்றன. ஏப்ரல் இறுதியில் அல்லது மே மாத தொடக்கத்தில் படம் வெளியாகும் என மிகுந்த எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர் படக்குழு. நீட் விண்ணப்ப அவகாசம் நீட்டிப்பு. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை மார்ச் 11ஆம் தேதி வரை நீட்டித்து தேசிய தேர்வு முகமை ஆணையம் அறிவித்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய்க்கு சிபிஐ மீண்டும் சம்மன். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தாவேகா தலைவர் விஜய் மார்ச் 10ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகும்படி மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது சிபிஐ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள்.